இனப்படுகொலையை இல்லை என்று கூற முனையும் அனுர அரசாங்கம். குகதாசன் காட்டம். தேசிய பிரச்சனையின் அச்சநிலையால் அனுர அரசு பறிபோகவுள்ள தமிழர் தாயகம். அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள். விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு. சரத் பொன்சேகா சீற்றம். உகந்தமலை முருகன் ஆலய சூழலில் முளைத்த புத்தர் சிலை உடனே அகற்றுங்கள் எச்சரிக்கின்றார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர். அனுர அரசாங்கத்துக்குள் குழப்பமா? முரண்படும் அமைச்சர்கள். மிக பெரும் இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றது. அதற்கு போதிய அளவு ஆதாரமும் இருக்கிறது. இதை அனுர அரசு இல்லை என்று கூற முனைவதை ஏற்க முடியாது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாசன் தெரிவித்தார். ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலை நினைவு தூவி தமிழ் மக்களுக்கான நீதி கோரலுக்கான உலகின் அங்கீகாரமாகும். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கூறும் கருத்து எதேச்சதிகாரமிக்கது. அத்துடன் முள்ளிவாய்க்கால் இன அழிவில் இராணுவத்தின் மீது வீண்பழி சுமத்தும் செயல் என்றும் சொல்லப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் இன அழிப்பு இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அனுர அரசாங்கமும் ஏனைய அரசாங்கத்தைப் போல தமிழ் மக்களின் கொலைகளுக்கு தீர்வை வழங்குவதில் இருந்து விலகிச் செல்வதாக அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். வடமாகாணத்தில் உள்ள 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரச காணியாக அபகரிப்பதற்குரிய வர்த்தமானி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டமை தமிழர் பகுதிகளை பொறுத்தவரை பேசுபொருளாக இருந்தது. இந்நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளின் நடவடிக்கையால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் அரசாங்கம் மீள பெற்றுக் கொண்டுள்ளது. எனினும் அதன் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் தமிழ் அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை கொண்டதையிட்டு மக்கள் பெரும் அதிர்வலைகளை சந்தித்தனர். குறிப்பாக ஜனாதிபதியின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் தமது கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தனர். குறிப்பாக வடக்கு கிழக்கில் அரச காணி மயமாக்கமும் அதன் அரசியல் சட்டநோக்கு நிலைகளும் என்ற தலைப்பில் காணி நிர்ணய சட்டத்தின் கீழ் 28ஆம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பான கருத்து பகிர்வு நடைபெற்றது. முதன்மை பேச்சாளராக சிரேஷ்ட சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தார். வடகிழக்கில் உள்ள தேசிய பிரச்சனையின் பின்னணியே தென்னிலங்கை அரசாங்கங்களின் இந்த காணி அபகரிப்பின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டினார். உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபிட் கலி, செயல் திட்ட தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவோடு வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இதில் கடந்த 3 தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டன. இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எவ்வொரு உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதோடு இங்கிருந்த உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்தன. இந்நிலையில் ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரினார். அதற்கமைவாக உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் செய்து பல்வேறு இடங்களை பார்வையிட்டனர். அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போரால் மோசமாய் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பில் இருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகிறது என்றும் கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது. அவர்களும் இங்கு வந்து நிலைமைகளை பார்வையிட்டால் நமது கோரிக்கைகளை நியாயத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டார். நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீர தினத்தன்று ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்ததோடு கருத்துடன் என்னால் உடன்பட முடியாதென்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் எனவும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பினார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் 80 பில்லியன் ரூபாவை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று அவர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தால் தலையீடு செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி மக்கள் இலங்கையில் இன அழிப்பு நடந்ததாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பையும் விசாக்களையும் நீடித்துக் கொள்ள முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார். உகந்தை மலை பகுதியில் புத்தர் சிலை அமைத்து சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார்.
இதனை அரசாங்கம் வெளிப்பாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டதைப் போல ஏற்படுவதற்கு வழி ஏற்படும் என அவர் தெரிவித்தார். உகந்தை மலையில் முருகன் ஆலயம் அமைக்கும் விடயத்தில் வன இலகாவினர் தடைகளை விதித்தனர். ஆனால் புத்தர் சிலை வைக்கின்ற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உகந்தை மலையில் ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் மதத்திற்கு மரியாதை கொடுக்கின்றோம். புத்த பகவானை பொறுத்தவரை அவர் உண்மையில் அமைதியாக மக்கள் வாழ வேண்டும், குழப்பங்கள் இருக்கக்கூடாது, காரணியம் பேணப்பட வேண்டும், எந்த இடத்திலும் குழப்பங்கள், கலவரங்கள், சண்டைகள் தனது பெயரால் இடம்பெறக்கூடாது என்று விரும்பியவர். இவ்வாறு இருக்கத்தக்கதாக உகந்தை மலையில் முருகன் ஆலயத்துக்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலை அமைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது. அண்மைய நாட்களாக அனுர அரசில் முக்கிய அமைச்சு பொறுப்புகளில் இருக்கும் இருவர் ஊடகங்களுக்கு வழங்கி வரும் செவ்விகள் அந்த ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதன்படி அண்மையில் சுயாதீன தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலின் போது விரைவாக அரசாங்க பதவிகள் மற்றும் பொறுப்புகளில் மாற்றம் நிகழ உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வரும் மாதங்களில் புதியவர்களை நியமிப்பது உட்பட பொறுப்புகளில் மாற்றங்களை காண எதிர்பார்க்கிறோம். இது குறித்து திறந்த மற்றும் நட்பு ரீதியான விவாதங்களை நடத்துவோம் என அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்தின் இயந்திரத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் சுனில் கெந்துனத்தி கூறினார். அமைச்சரவை மாற்றம் தற்போது தேவையற்றது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் வேறு யாராவது இதுபோன்ற மாற்றங்களை தொடர்கிறாரா என்பது தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.